வாகை சூடவா. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இன்றைய வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மாணவ மாணவிகளே, போட்டித் தேர்வு என்பது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த போட்டித் தேர்வு என்பது உயர்கல்வி கற்பதற்கும் வேலைவாய்ப்பு, அதாவது வேலைவாய்ப்பு வந்து சிறிய வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, பெரிய வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வு என்பது மிகவும் அவசியமாக உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது மத்திய அரசு தொழில்நுட்ப கல்லூரிகள், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது போன்ற கல்வி நிறுவனங்களில் நம்ம சேர்றதுக்கு மாணவர்கள் +2 முடித்த பிறகு இந்த போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. அது என்ன போட்டித் தேர்வு அப்படின்னும் போது JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த JEE வந்து 2 நிலையில நடத்துறாங்க. முதல் நிலை வந்து JEE மெயின் அப்படின்னு சொல்றோம். இரண்டாம் நிலை வந்து JEE அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த JEE மெயின் இதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த JEE மெயின்ல வந்து மொத்தம் 29 லெசன்ஸ் இருக்கு, 29 பாடப்பகுதி இருக்கு. அதை வந்து மதிப்பெண் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு 11 பகுதியெல்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம். என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னும் போது 2 மார்க்ஸா, அதாவது இது வந்து டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய இது வந்து மேக்ஸிமம் இப்படி தான் கேட்குறாங்க. ட்ரிக்னாமெட்ரியில் 2 மார்க்ஸ், சீக்வென்ஸ் சீரீஸ்ல 2 மார்க்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அது 3 மார்க்ஸ், பைனாமியல் தியரம் 1 மார்க்ஸ், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் 1 மார்க், செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் இது 2 மார்க்ஸ், வெக்டர் அல்ஜிப்ரா 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி 3 மார்க்ஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிள்ஸ் கானிக்ஸ்னா பாரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா இதுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ், மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து 2 மார்க்ஸ், லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, differentiability, differentiation, application of differentiation, definite integration, definite integral and area differential equations இதெல்லாம் வந்து டோட்டலா சேர்த்து ஒரு 7 மார்க்ஸ், probability and statistics இதுல வந்து ஒரு 2 மார்க்ஸ். அப்ப மேக்ஸிமம் உங்களுக்கு 30 மார்க்ஸ் வந்துருது. இது வந்து 2013 வரைக்கும் உள்ள நிலைமை. ஆனா 2020ல क्वेश्चंस வந்து சேஞ்ச் பண்றாங்க, அந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்றாங்க. யூசுவலா அங்க வந்து எப்படி இருக்கும், 2019 வரைக்கும் எப்படி இருக்குன்னா 90 மார்க்ஸ் இருக்கும். அதாவது 30 வந்து மேத்ஸ், 30 பிசிக்ஸ், 30 கெமிஸ்ட்ரி. ஸோ எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस. ஆனா இந்த 2020ல ஒரு அதுல கொஞ்சம் ரீஃபார்ம் பண்றாங்க. என்ன பண்றாங்க சார் அப்படின்னா 75 மார்க்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. எப்படி சார், மேத்ஸ்க்கு 25 மார்க்ஸ், பிசிக்ஸ்க்கு 25 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு 25 மார்க்ஸ். சரி, நம்ம மேத்ஸ்க்கு வரலாம். இப்போ 25 மார்க்ஸ் அப்படின்னும் போது எப்படி சார் அப்படின்னா 20 வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस 1 மார்க், அதாவது ABCD ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுக்குற மாதிரி. அப்ப 20 வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस. அப்ப அந்த 5 எப்படி சார் டிஸ்கிரிப்டிவ்னா ஆல்மோஸ்ட் இது டிஸ்கிரிப்டிவ் மாதிரி தான். அதாவது எப்படின்னா ஆப்ஷன் கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தா அந்த கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி, அந்த ஆன்சர் வந்து எப்படின்னா 0 +1 -1 +2 -2 +3 -3, தட் இஸ் இன்டிஜர் டைப் क्वेश्चंस அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்டிஜர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் 0 +1 -1 +2 -2 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சோ அந்த ஆன்சர் வந்து இந்த நம்பர்ஸ்ல ஏதாவது இந்த இன்டிஜர் நம்பர்ல ஏதாவது வரதால அது இன்டிஜர் டைப் क्वेश्चंस அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இப்படி இருக்கு. சரி, இப்போ இந்த JEE-க்கு நம்ம தயாராகிறது எப்படி சார் அப்படின்னா, யூசுவலா வந்து நம்ம தமிழக அரசு பாடத்திட்டம் 11th and 12th பாடத்திட்டத்தை நல்லா உள்வாங்கி நீங்க படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க ரீச் கிடைச்சிரும் அப்படின்றத நம்பலாம். அதுக்கு மேல வந்து நீங்கன்னா இதுக்குன்னு தனியா ஒரு பயிற்சிகள், இதுக்குன்னு இந்த क्वेश्चंस இதனுடைய டைப் क्वेश्चंस ப்ரீவியஸ் இயர்ஸ் பழைய क्वेश्चंस, அதாவது அந்த JEE மெயின்ல கேட்ட பழைய क्वेश्चंस நீங்க வந்து அனலைஸ் பண்ணும்போது क्वेश्चனுடைய பேட்டர்ன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இதுல வந்து இந்த மார்க் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா 4, அதாவது கரெக்டா எழுதுனா கரெக்டா எழுதுற ஒரு क्वेश्चंஸ்க்கு வந்து 4 மார்க் கொடுக்குறாங்க. அதே தப்பா ஆன்சர் பண்ணா -0.25, அதாவது 4 क्वेश्चंस நீங்க வந்து தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுதான் அதனுடைய நிலைமை. சரி, இப்போ இதனுடைய இது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம தமிழக அரசு பாடத்திட்டத்தை 11th 12th பாடத்திட்டத்தை நல்ல உள்வாங்கி நுட்பமான கருத்துக்களை உணர்ந்து நீங்க படிக்கும்போது இது வந்து நீங்க ரீச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பாடத்திட்டம் இப்போ புதிய பாடத்திட்டம் அந்த அளவுக்கு டெப்தா அழகா கொண்டு போயிருக்காங்க. சரி, அடுத்ததாக இப்போ இதுல வந்து தமிழக அரசு வந்து மாநிலம் முழுவதும் மாவட்டந்தோறும்
மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலையும் இதற்கான இலவச மையத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மாணவர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய வெற்றியை வசமாக்கலாம் அப்படின்றத என்னுடைய கருத்தாக இருக்கு. மாணவர்களே, இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னும் போது இந்த கிளாஸ்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சில ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். அந்த ப்ராப்ளத்துக்கு ரிலேட்டடா ஒரு பேசிக் ஐடியாஸை கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ பாருங்களேன். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு a plus ib. z ஈக்குவல் டு a plus ib. என்ன சார் i அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்களேன், i ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஏன்னா ரூட் ஆஃப் -1 நெகட்டிவ் நம்பருக்கு எந்த நெகட்டிவ் நம்பருக்கும் ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்க மூலம் அப்படின்றது ரியல் லைன்ல இல்லை. அதனால தான் ரியல் லைன்ல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவு தேவைப்படுது. அந்த ரியல் லைன்றது -∞ பிளஸ் இன்ஃபினிட்டி. ஆனால் அதுவே பத்தலை. ஏன்னா அதுக்குள்ளேயே ரூட் ஆஃப் -1, ரூட் ஆஃப் -2, ரூட் ஆஃப் -3 இந்த மாதிரி நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் இல்லை. அப்போ ஸ்கொயர் ரூட் இல்லைன்னா அப்போ அதனுடைய சொல்யூஷன் அங்கே இல்லை. -∞ பிளஸ் இன்ஃபினிட்டி இல்லை. அப்போ அதை விட ஒரு 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 எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவு தேவைப்படுது. தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்றது என்ன சார்? நல்லா பாருங்களேன், ரியல் நம்பர்ஸ்ன்றது இருக்குதுலேயே நம்ம அதான் பேர் அப் டு 10th வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ரியல் நம்பர் அப்படின்றது -∞ பிளஸ் இன்ஃபினிட்டி, அதுதான் வந்து பெரிய செட் அப்படின்னு நினச்சோம். பட் அதுலேயே என்ன பண்ணுவோம், ரூட்ஸ் வந்து அந்த ரியல் நம்பரில் இல்லைன்னா நாட் ரியல் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஆனால் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது நமக்கு அந்த நேரத்தில் அங்கே பெருசாக சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ இதில் பாருங்களேன், ரியல் நம்பர்ஸ்ன்றது இட் இஸ் தட் இஸ் பாயிண்ட்ஸ் ஆன் தி ஸ்ட்ரைட் லைன். -∞ to +∞ ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல உள்ள பாயிண்ட்ஸ் தான் ரியல் நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்றது அதை விட பெருசு. எவ்வளோ பெருசு சார் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். பாருங்களேன், இது ரியல் லைன் போது -∞ +∞ ஒரு லைன் இது. அப்போ ரியல் நம்பர்ன்றது கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன். ஒரு கோட்டின் மேலுள்ள அனைத்து புள்ளிகள், இதுவே இன்ஃபினிட்டி, தட் இஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் ஆன் த பிளேன், ஒரு தளத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளின் தொகுப்பு தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் த ஹோல் பிளேன் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ இங்கே வந்து பாருங்களேன், அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வந்து வேல்யூ தெரியாது. -1, -2, -3 எந்த நம்பர் இருந்தாலும் அதுக்கு 0, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -0.5 எதுக்குமே வந்து நமக்கு வேல்யூ தெரியாது. ஆயிலர்ன்ற ஒரு ரூட் ஆஃப் ஒரு மேத்தமெட்டிஷியன் ரூட் ஆஃப் -1 வந்து i அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதுலேருந்து i² வேல்யூ எவ்வளோ வருது? -1. ஸோ இதுலேருந்து நம்ம டெவலப் ஆகிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரி, அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து z ஈக்குவல் டு a plus ib. சார் அதில் a வந்து iன்ற டேர்மே இல்லை, பி ஐக்கு பக்கத்தில் பின்னு இருக்கு. அப்போ 2 பார்ட் இருக்கு பாருங்க. என்ன? ஒன்று வந்து ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஐயே இல்லாத பார்ட்டும் ரியல் பார்ட் சொல்லுவோம். ரியல் பார்ட் ஆஃப் இசட், அது அந்த ரியல் பார்ட்டுடைய ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் இருக்கு பாருங்க, RE அப்புறம் இசட், அதை ஷார்ட்டாக REZ ஈக்குவல் டு ஏ சிம்பிளாக ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த ஐயுடைய கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, கெழு இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? +b. அந்த +b தான் இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அந்த இமேஜினரி பார்ட் ஆஃப் zல ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் இருக்கு பாருங்க, im. அப்புறம் எதனுடைய im? z உடைய im. அதான் imz. அது இமேஜினரி பார்ட் ஆஃப் z உடைய சிம்பல் வந்து imz ஈக்குவல் டு b. இதுல பாருங்களேன், REZ வந்து a, imzன்றது b. இப்போ இதில் வந்து அந்த இங்கிலீஷ் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வச்சு தான் சிம்பிளாக இது பண்ணுறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் ஒரு விஷயம். நல்லா பார்த்துங்க, JEE அப்படின்னும் போது கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அதை எதிர்கொள்ளும் போது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கலப்பு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காஞ்சுகேட், இணை கலப்பெண் அப்படின்னு சொல்லுவோம், அது காஞ்சுகேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வந்து பிராக்கெட்டில், தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் பிராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் வர்றதை கூட எதிர்கொள்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக வசதியாக இருக்கும். சரி, அடுத்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்.
im z எவ்வளோ b. சரி, கான்ஜுகேட் ஆஃப் z equal to a plus ib. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கான்ஜுகேட், அதாவது இணை கலப்பெண் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஜுகேட்ன்றது எப்படி சார் கிடைக்குது அப்படின்னா, அந்த இமேஜினரி பார்ட் இருக்கு பாருங்க, பிளஸ் ib இருக்குல்ல, அதை மைனஸ் ஐபின்னு மாற்றணும். சப்போஸ் அங்கே மைனஸ் இருந்தா சார் இங்கே பிளஸ்ன்னு மாற்றணும். அப்போ அதை வந்து இசட்னு எடுக்கும்போது இது என்ன சொல்லுவோம், இசட் பார் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ், z equal to a plus ib உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ், அதாவது மட்டு. மாடுலஸை எப்படி சிம்பிள் போடுனா, ரெண்டு வெர்டிகல் லைனுக்குள்ள அதை z போடுவோம், மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு ரீட் பண்ணுவோம். அதுக்கு ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப், அந்த ரியல் பார்ட் எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ ஐ இல்லாத டேர்ம் தான் ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், மெய்ப்பகுதி. அந்த ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்க, a ஸ்கொயர். அப்புறம் இமேஜின் பார்ட் இருக்குல்ல, அந்த ஐ உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல பிளஸ் b, அதை ஸ்கொயர் பண்ணுங்க, b ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் ஆஃப் z வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus zn plus dot 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 dot, மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus dot 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 zn, அதனுடைய மாடுலஸை ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2 plus dot 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 மாடுலஸ் ஆஃப் zn அப்படின்னு வந்தா, எல்லா கேஸ்லையும் அது வராது. அந்த மாதிரி வந்தா அப்போ z1 z2 zn டாட் 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 zn வந்து சேம் ஆர்குமெண்ட் இருக்கும். அதாவது ஒரே வீச்சு, அனைத்து கலப்பெண்களும் ஒரே வீச்சு உடையதா இருக்கும். ஆம்ப்ளிடியூட் ஆர்குமெண்ட் அப்படின்னா தமிழ்ல வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி, பாருங்களேன், மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus dot 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 zn equal to மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2 plus dot 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 மாடுலஸ் ஆஃப் zn அப்படின்னு வந்தா, எல்லா கேஸ்லையும் வராது. அப்படி இருந்தா z1 z2 z3 டாட் 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 zn வந்து சேம் ஆர்குமெண்ட், அதாவது ஒரே வீச்சுடையதா இருக்கும். இது ஒரு ரிசல்ட், இதை மறந்துடாதீங்க. சார் எல்லா கேஸ்லையும் வராதுன்றீங்களா சார், அப்போ எப்படி சார் வர? அப்போ ஆக்சுவலாக என்னதான் எப்பவுமே காமனாக எப்போ வரும்னா, மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு, பாருங்களேன், மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus டாட் 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 plus zn less than or equals to modulus of z1 modulus of z2 plus dot 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 plus modulus of zn. இதுதான் ஜெனரல் கேஸ். திஸ் இஸ் known as இன்இக்வாலிட்டியில் வருது பாருங்க. அதாவது ஈக்குவலாக வரலாம், லெஸ் தானாக வரும். அங்கே நான் சொல்லியிருக்கிறது ஈக்குவலாக வந்தால் எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆர்குமெண்ட்டும் சேமாக இருக்கும் அப்படின்ற ரிசல்ட்டு. இப்போ இது வந்து ஆக்சுவலாக இது வந்து அதாவது எல்லா பாசிபிலிட்டி இதில் வந்துடும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். ஆனால் அங்கே பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவல் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஈக்குவலாக இருந்தால் இது ஃபார் ஆல் கேசஸ், எல்லா நிலைகளிலும் இது. ஆனால் அது ஸ்பெஷல் கேஸ். அப்படி இருந்தால் z1 z2 zn டாட் 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 zn உடைய அந்த ஆர்குமெண்ட் வீச்சு வந்து எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இதே ரிசல்ட் பாருங்களேன், இந்த z1 plus z2 less than or equals to modulus of z1 plus modulus of z2. இது triangle inequality அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இது பாருங்களேன், இது வந்து for all cases z1 z2 z1 plus z2 are three complex numbers அப்படின்னு எடுக்கும்போது எல்லா கேஸ்லையும் இது வரும். இது triangle inequality சொல்லுவோம், முக்கோண சமனின்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே இதுல இந்த கேஸ் z1 plus z2 ஈக்குவலா இருந்தா, அப்போ இந்த இது வந்து இது ஃபார் ஆல் கேசஸ், எல்லா நிலையிலையும் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இது வந்து n நம்பர்ஸ்க்கு எடுத்தோம், இப்போ இது வந்து டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு நம்ம எடுத்தோம். சரி, இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இது z1 z2 z1 plus z2 அப்படின்ற 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தா எல்லா கேஸ்லையுமே இது ரெண்டு பாசிபிலிட்டியும் வரும். ஆனால் ஃபார் ஆல் கேசஸ் காமன் இது. ஆனால் அதே பர்டிகுலர் கேஸ் அப்படின்னும் போது ஈக்குவல் வந்துச்சுன்னா, அதாவது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும், ஒன்று லெஸ் தேன், இன்னொன்று ஈக்குவல். லெஸ் தேன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும், ஈக்குவல் வந்துடும் போது ஒரே லைனில் வந்துடும் எல்லாமே. இதை பாருங்க, இது 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 மூணுமே ஒரே லைனில் வந்துடும். அப்போ z1 z2 உடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். மறந்துடாதீங்க, z1 z2 உடைய ஆங்கிள் சேமாக இருக்கும். அதுதான் அங்கே ரிசல்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப கவனமாக வச்சுங்க. அதாவது இப்போ இந்த என்ட்ரன்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, உன்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஒவ்வொரு கான்செப்டையும் டீப்பாக நீங்கள் டெப்த்தாக நீங்கள் புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா, ஒவ்வொரு கான்செப்ட்லேருந்து அவங்க ஒவ்வொரு விதமாக அப்படியே கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2ன்னு வந்துட்டா z1 z2 z1 plus z2 எல்லாமே ஒரே லைனில் வந்துடும். அப்போ z1 z2 வந்து ஒரே சேம் சைடில் வர்றதில்ல, ஆப்போசிட் சைடில் வராது, சேம் சைடில் வரும்போது அதனுடைய ஆர்குமெண்ட் வீச்சு வந்து சேமாக இருக்கும். சரி, அதாவது நான் சொல்லியிருக்கேன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பாயிண்டாக பிளாட் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், 3 + 4i இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாயிண்டா பிளாட் பண்ணனும்னா எப்படி பண்ணுவோம்னா 3,4. நெக்ஸ்ட் 1 minus 2i, 1 minus 2i, இதை பாயிண்ட் எப்படி போடுவோம் 1, -2. இந்த மாதிரி பாயிண்டா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிளாட் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப கவனமா தெரிஞ்சுங்க. சரி, இப்போ அடுத்த ரிசல்ட் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 minus z2 equal to distance between the complex number z1 and z2. நான் என்ன சொன்னேன், காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாயிண்டா பிளாட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பாயிண்டா பிளாட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா மாடுலஸ் ஆஃப் z1 minus z2. இது ஒரு ரிசல்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கிராஃபில் பிளாட் பண்ணும்போது, பாயிண்டாக பிளாட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 minus z2, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரி, இப்போ பாருங்களேன், அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க, என்ன கொடுத்துருக்கு பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z minus z1 equal to மாடுலஸ் ஆஃப் z minus z2 implies locus of z is the perpendicular bisector of line join of z1 and z2. அதாவது z1 z2 வந்து ஒரு டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், Z வந்து மூவிங் பாயிண்ட் போது அது ஒரு பாத் ட்ரேஸ் பண்ணுறோம், அந்த பாத் ட்ரேஸ் பண்ணுற பார்த்தா அதனுடைய லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கஸ் அப்படின்றது என்னப்பா, ஒரு இப்போ இந்த பென் டிப் அப்படி வச்சுருக்கேன், ஒரு கண்டிஷனில் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு, அப்படி மூவ் ஆகும்போது ஒரு பாத்து ட்ரேஸ் பண்ணுது பாருங்க, அதுதான் அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். நகரும் புள்ளி அமைக்கும் பாதை தான் அதனுடைய நியம பாதை, இயக்க பாதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இதில் பாருங்களேன், இந்த என்ன கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இப்போ சொல்ல போகிற அந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அதாவது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z2. அந்த z1 z2 வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. ஸோ இங்கே பாருங்க, z1 இது z2 இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். பட் z மூவிங் பாயிண்ட், நகரும் புள்ளி. சப்போஸ் இதை z இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z1 என்னப்பா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், இதான் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z1. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z2 இந்த டிஸ்டன்ஸ். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த z வந்து மூவிங் பாயிண்ட், அது இங்க ஒரு இடத்துல ஜஸ்ட் இங்க இப்ப இருக்கு, அடுத்தடுத்த ஸ்டேஜில் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். எங்கே மூவ் ஆனாலும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நமக்கு தெரியும், இது அப்படியே இருக்கும். பட் இது மட்டும் மூவிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்கே இருக்குது சார். மூவிங் பாயிண்ட் நிற்குது சார் அப்படின்னா, வீடியோவில் பாஸ் பண்ணணும் உங்களுக்கு என்னது அப்படியே நிற்கும் வீடியோ படம். ஆக்சுவலாக திருப்பியும் அதை பாஸை ரிமூவ் பண்ணால் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணிட்டேன், அந்த இசட் அப்படியே நிற்குதுங்க. இப்போ நான் மூவ் பண்ணுறேன், இது ஓடுது, மறுபடியும் ஓடுது பாருங்க, அப்படியே இங்கே வருது. பட் கண்டிஷன் என்ன, இப்போ சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 யூனிட்னு வச்சுக்கோ, அப்போ இந்த டிஸ்டன்ஸும் டெஃபினட்டாக 4 யூனிட். ஏதான் ரூல் அதானே, ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த z வந்து மூவ் ஆகுது, இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே மறுபடியும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இப்போ 3 யூனிட்ஸ், இது 3 யூனிட்ஸ். சப்போஸ் நம்மளை அசியூம் பண்ணுறோம், ஏன்னா இது என்ன எடுக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸ் தான் இது வரணும். சப்போஸ் நான் இங்கே எடுத்துட்டேன், அப்போ இது வந்து எவ்வளோ 2 யூனிட், அப்போ இதுவும் எவ்வளோ வந்துடுது 2 யூனிட். சப்போஸ் இங்கே வந்துடுது பாயிண்ட்டு, அப்போ இது 1 யூனிட், இதுவும் 1 யூனிட். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வருது, அப்போ இது 2 யூனிட்னு எடுத்துட்டா இதுவும் 2 யூனிட். சப்போஸ் இங்கே வருது, இப்போ இது 3 யூனிட் டிஸ்டன்ஸ்னா அப்போ இதுவும் 3 யூனிட் டிஸ்டன்ஸு. இப்போ பாருங்களேன், z உடைய பொசிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே இருந்து நிறைய பொசிஷன் இருக்கும். பட் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பொசிஷனை மட்டும் பாருங்களேன், 1 2 3 4 5 6 இப்படி இருக்கு. இப்போ எல்லா z உடைய பொசிஷனையும் அப்படியே ஜாயின் பண்ணுறேன், உனக்கு என்ன கிடைக்குது பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ லோக்கஸ், z உடைய லோக்கஸ், அந்த மூவிங் பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணுற பாத்து, நகரம் புள்ளி அமைக்கக்கூடிய பாதை வந்து ஒரு கோடாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. அந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்குது பாருங்களேன், இந்த 2 லைனை ஜாயின் பண்ணுற லைனுக்கு எக்ஸாக்டாக பர்பெண்டிகுலராக இருக்குது, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். பைசெக்டார்னு எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அதே டிஸ்டன்ஸ் இதானே, ஏன்னா அந்த கண்டிஷனில் தானே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே வரும்போது இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அப்படி பார்த்தா இது பர்பெண்டிகுலராகவும் இருக்குது, கரெக்டாக பைசெக்டாக ஆகுது. அப்போ இந்த மாதிரி இருந்தாலுமே லோக்கஸ் ஆஃப் z வந்து perpendicular bisector of line joining of z1 and z2. z1 z2 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் செங்குத்து இருசமவெட்டியா இந்த z உடைய நியம பாதை இருக்கு அப்படின்றது தெளிவாடுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பாரு. சரி, இப்போ அடுத்த ரிசல்ட் பாருங்களேன். சப்போஸ் z1 z2 z3 3 பாயிண்ட், இதை வந்து ஜாயின் பண்ற ஒரு ட்ரையாங்கிள்
இந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த இது எல்லா இதுவும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் அப்போ அதனுடைய கண்டிஷன் என்ன, Z1 ஸ்கொயர் ப்ளஸ் Z2 ஸ்கொயர் ப்ளஸ் Z3 ஸ்கொயர் மைனஸ் Z1 இன்டூ Z2 மைனஸ் Z2 இன்டூ Z3 மைனஸ் Z3 இன்டூ Z1 ஈக்குவல் டு 0. பாருங்க Z1 Z2 Z3 3 பாயிண்ட்ஸு, அது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்குன்னா கண்டிஷன் வந்து அந்த கண்டிஷன்ஸு. ஸோ இதை கவனமாக வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அண்ட் 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 7 ஈக்குவல் டு A ப்ளஸ் B ஒமேகா தென் A, B ஈக்குவல்ஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒமேகா என்பது ஒன்றின் முப்படி மூலம் போது அந்த 1 ப்ளஸ் ஒமேகா ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு A ப்ளஸ் B ஒமேகான்னு கொடுத்துருக்கு. அப்போ ஏபியுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன சார் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி? பாருங்கள் இங்கே பாரு, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, யூனிட்டினா 1 பவர் 1/3. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 பவர் 1/3. அது வேல்யூ நமக்கு தெரியாது, லெட் இட் பி எக்ஸ். இதனுடைய மதிப்பு தெரியாதால இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது அப்படியே இங்கே கிராஸ் பண்ணும்போது எக்ஸ் பவர் 3 ஈக்குவல்ஸ் டு 1, தட் இஸ் எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் ஈக்குவல் டு 0. We have one formula that is a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலா நமக்கு இருக்கு. இப்போ இதில் பாருங்களேன், இது அந்த மாதிரி மாற்றிக்கோ. a வந்து x, b வந்து 1. ஸோ x minus 1 x square plus x, that is x into 1 தானே, plus ab. அப்போ x plus 1 equal to 0. Therefore, either x minus 1 equal to 0 or x square plus x plus 1 equal to 0. Therefore, x equals to 1. ஒரு வேல்யூ வந்திருக்கு. அடுத்தது பாருங்களேன், இப்போ இதை கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். முழு வர்க்க முறையில் இதை எக்ஸுடைய மதிப்பு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸு உங்களுக்கு தெரியும், லோயர் கிளாஸ் 10th நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் போடணும். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் கீழே என்ன இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதால 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2 த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸு எப்போவுமே இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணோம். இங்கே 1 இருக்குது கீழே, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2. ஒரு ஃபுல் ப்ராக்கெட் போட்டுங்க, மேலே ஸ்கொயர் போட்டுருங்க. சரி, அடுத்த நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி இங்கே மைனஸ் போட்டுட்டு இந்த 1/2 ஸ்கொயர் பண்ணுங்கள் 1/4. இந்த +1 ஆஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸு, இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் வரும். இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள் 1, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஆல்வேஸ் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி இங்கே மைனஸ் போட்டுருங்க. இந்த 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 + 1 ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர், இது எல்சிஎம் எடுமா, 4, தட் இஸ் 4 1s are 4, 4 minus 1 எவ்வளோ 3 + 3/4 ஈக்குவல் டு 0. 4 1s are 4, 4 minus 1 plus 3/4. So, x plus 1/2 the whole square is equals to plus 3/4. Rightல கொண்டு போகும்போது minus 3/4. So, x plus 1/2 equals to, I am taking square root. So, there are two possibilities. So, plus or minus square root of minus 3/4. Okay. Next, x equals to the plus 1/2 minus 1/2 plus or minus rootல நெகட்டிவ் வந்தா என்ன சொல்லியிருக்கேன், that will become I because we know the result root of -1 equals to I. So in the minus root of that is minus என்றது I, this is what √3 and root of 4 is what 2. Therefore the remaining roots are -1/2 plus or minus I √3/2. plus or minus I √3/2. Okay, அப்போ x equals to -1/2 plus or minus I √3/2. இப்போ இதில் பாருங்களேன், x வேல்யூ வந்து 1, அது ஒரு ரூட்டு. இன்னொரு வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது பாருங்க, -1/2 plus I √3/2. Call it as omega. Next value is what, -1/2
minus I root 3 by 2, let it be omega square. Therefore, cube root of unity 1 omega omega square. 1 omega omega square. ஓகேமா? சரி, அப்போ இந்த ரிசல்ட் இந்த ஈக்குவேஷனை கூட கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னா சடனாக அது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்துடுது அப்படின்றத சடனாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில் 3 ரூட்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துங்க. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1, இன்னொன்று வந்து -1/2 ப்ளஸ் I root 3/2, அது ஒமேகா, -1/2 minus I root 3/2, that is omega square. Therefore 1 omega omega square. ரொம்ப கவனமா இருங்க. இந்த ரிசல்ட் x square plus x plus 1 equal to 0 னு ஒரு ஈக்குவேஷன் எங்கேயாவது வந்தனா டக்குன்னு நீங்க கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அதுன்றதை நம்ம கவனமாக பார்த்துங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த நெக்ஸ்ட்டு இன்னொரு ரிசல்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்ன சார் அப்படின்னா, இப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அடுத்தது நம்ம அந்த ப்ராப்ளத்துக்கு போகும்போது பார்க்கலாம் அந்த ரிசல்ட்டும். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர். இதில் நமக்கு ஸ்பெஷலாக ஒரு ரிசல்ட் வருது பாருங்க, 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? 0. எப்படி சார் 0 வருது அப்படின்னா பாருங்களேன், இங்கே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரூட்டு, செகண்ட் ரூட், தேர்ட் ரூட், 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது -ஆஃப் எவ்வளோ? -1. இங்கே +1 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். +I root 3/2 -I root 3/2 அது கேன்சல் ஆகிடும். டோட்டலாக வேல்யூ வந்துடும் 0. ஸோ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ இதில் அப்புறம் இன்னொரு ரிசல்ட் பாருங்க, இதில் வந்து இந்த ஈக்குவேஷனை பாருங்க, x³ = 1, x³ = 1. இது ஒரு இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியுடைய ஈக்குவேஷன் தானே x³ = 1. எப்பவுமே ரூட்டை வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா, இது ஒரு ரிசல்ட்டு 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அடுத்தது இங்கே ஒமேகான்றது இந்த ஈக்குவேஷன் நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டு. அப்போ ரூட்னா அதை எடுத்து என்ன பண்ணலாம், we can substitute it. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஒமேகான்றது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் செகண்ட் ப்ராப்பர்ட்டி omega³ = 1 அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். தீஸ் 2 ரிசல்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. சரி, இதுலேருந்து இங்கே பாருங்களேன், ஒமேகா பவர் 6னாலும் 1 தான் வரும், ஒமேகா பவர் 9 1, ஒமேகா பவர் 12 1, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா மல்டிபிள் ஆஃப் ஒமேகா மல்டிபிள் ஆஃப் 3 எல்லாமே வந்து ஒமேகாவுடைய பவர் வந்து 1 1 1ன்னு வருது. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்களேன், சப்போஸ் ஒமேகா பவர் 4 என்ன சார் ஆகும்னா, தட் கேன் பி ரிட்டன் as omega³ × ஒமேகா அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இதில் omega³ வந்து 1ன்னு வந்துடும். அப்போ 1 × ஒமேகா ஒமேகா, அப்போ ஒமேகா பவர் 4 வேல்யூ ஒமேகா. சரி சார், ஒமேகா பவர் 5 என்ன சார் ஆகும்னா, ஒமேகா பவர் 3 × ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா பவர் 3 வேல்யூ 1, ஸோ ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா பவர் 5 வந்து ஒமேகா ஸ்கொயர். இது ரொம்ப கவனமா இருங்க. சரி, அப்போ ஒமேகாவுடைய பவர் வந்து எக்ஸாக்ட்டா மல்டிபிள் ஆஃப் 3 அந்த வேல்யூ 1, வேற ஏதாவது இருந்துன்னு வச்சுங்களேன். அப்போ எப்படி சார் ரெடி பண்றதுன்னா ரொம்ப ஈஸி. அதனால இருக்க மல்டிபிள் ஆஃப் 3 கட் பண்ணிடுங்க. 4ல 3 கட் ஆச்சுன்னா ஒமேகா பவர் 1, ஒமேகா பவர் 5 இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம், டைரக்டா அடிச்சிடலாம். எப்படி? ஒமேகா பவர் 5 அது மல்டிபிள் ஆஃப் 3 எவ்வளோ? ஒரு மல்டிபிள் ஆஃப் 3 மட்டும் தான் இருக்கு. அதை கட் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கு? ஒமேகா ஸ்கொயர். சப்போஸ் இப்படி இருக்கு, ஒமேகா பவர் தட் இஸ் 15. இப்போ இது மல்டிபிள் ஆஃப் பவர் எக்ஸாக்ட்டா மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கிறதால 1ன்னு டைரக்டா போட்டுடலாம். சரி, ஒமேகா பவர் 17 வச்சுக்கோ, அப்போ மல்டிபிள் ஆஃப் 3 வந்து ஒமேகா பவர் 15 கட் பண்ணிடுங்க, மிச்சம் என்ன இருக்கு? ஒமேகா ஸ்கொயர். இந்த மாதிரி ஒமேகாவுடைய பவர் எவ்வளோ ஹையரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஆஃப் 3 கட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத போட்டுடலாம். இதான் ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வரலாமே, என்ன கொடுத்துருக்க பாருங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க, இந்த ப்ராப்ளத்தில் பாருங்க, இது ஒமேகா, இது ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். இது these two complex numbers are conjugate to each other. இது ரெண்டும் இணை கலப்பெண்ணா இருக்கு பாருங்க. அப்போ இது Z ன்னு எடுத்துட்டா இது Z பார். சப்போஸ் Z எடுத்துட்டா அது Z பார். மறந்துடாதீங்க, இது ரெண்டும் கான்ஜுகேட்டா இருக்கிறத நோட் பண்ணீங்க, நமக்கு தெரியும். சரி, இப்போ ரிசல்ட் பாருங்களேன், கொஞ்சம் பாருங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 1ல 1 + ஒமேகா பவர் 7 = A + B ஒமேகா அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோப்பா? 0. அதுலேருந்து 1 + ஒமேகா = -ஒமேகா ஸ்கொயர். 1 + ஒமேகா = -ஒமேகா ஸ்கொயர். அப்போ அந்த 1 + ஒமேகாக்கு பதிலாக -ஒமேகா ஸ்கொயர் போட்டாச்சு. பவர் 7 = A + B ஒமேகா.
இப்போ பாருங்களேன், இது ஆட் பவரில் இருக்கு. ஸோ ஆட் பவர் போது மைனஸ்னா மைனஸ் தான் வரும். இது ஒமேகா பவர் 14, ஒமேகா பவர் 14. பாருங்க, ஆட் பவர் போது இது பவர் 7, அப்போ மைனஸ் வந்து மைனஸ். இதே ஈவன் பவர் வந்தால் மைனஸ் வில் பிகம் வாட், ப்ளஸ் ஆகிடும். இது வந்து இப்போ மைனஸ் ஆகிடும். இது பவருக்கு மேலே பவர் தான் மல்டிப்ளை பண்ணால் 2 7s are what 14. சரி, இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைடு a + b ஒமேகா அப்படியே தான் வரும். இங்கே நான் சொல்லியிருக்கேன்ல, ஒமேகாவுடைய பவர் வந்து மோர் தென் 3, 3க்கு மேலே இருந்தால் எத்தனை 3 இருக்கோ அதை கட் பண்ணிவிடுங்க. மல்டிபிள் ஆஃப் 3 கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத போடுங்க. அப்போ ஒமேகா பவர் 14 தானே, 12 கட் பண்ணிட்டா ஒமேகா ஸ்கொயர், இது மைனஸ். இப்போ பாருங்களேன், இது a + b ஒமேகா. இதில் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ன்றது என்னது, 1 + ஒமேகா. ஸோ 1 + ஒமேகா ஈக்குவல்ஸ் டு a + b ஒமேகா. கம்பேரிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்கு, லெஃப்ட்ல ரைட்ல a இருக்கு, லெஃப்ட்ல எவ்வளோ 1. அப்போ a ஈக்குவல்ஸ் டு 1. கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒமேகா, ஒமேகாவுடைய கெழுவை சமன்படுத்துங்க. இங்கே ஒமேகாவுடைய கோஎஃபிஷியன்ட் கெழு என்னது, b இருக்கு, இங்கே எவ்வளோ இருக்கு, 1 இருக்கு. அப்போ b ஈக்குவல்ஸ் டு 1. தேர்ஃபோர் a வேல்யூ 1, b வேல்யூ 1. அப்போ ஆன்சர் வந்து தட் இஸ் a ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கல, 1,1. அதாவது a வேல்யூ 1, b வேல்யூ 1. அப்போ ஆன்சர் 1,1. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் ப்ராப்ளம். நம்ம பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் என்ன ப்ராப்ளம் சார் அப்படின்னா, if z square plus z plus 1 equal to 0, where z is complex number, then the value of. நல்லா பாருங்க, செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து z square plus z plus 1 equal to 0, z வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொன்னா என்ன சார் அப்படின்னும் போது, இங்கே பாருங்க, இதை நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஒன்றின் முப்படி மூலங்க கண்டுபிடிக்கும் போது நம்ம சொல்லியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஞாபகம் வச்சுங்க. x square plus x plus 1 equal to 0. This quadratic equation represents what? Root is cube root of complex cube root of unity. அதாவது இதை சால்வ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்க, எக்ஸுக்கு வந்து -1 + or - i √3/2. இப்போ தான் பார்த்தோம் நம்ம, -1 + or - i √3/2. அது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கு பாருங்க, 2 ரூட்ஸ். அந்த 2 ரூட்ஸ் நமக்கு வந்துருது பாருங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரொம்ப கவனமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதை மாதிரி தான் இது இருக்கு. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்காக இசட்டுக்கு வேல்யூ சொல்லிடலாம். z ஈக்குவல்ஸ் டு வாட், -1 + or - i √3/2 அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ z வேல்யூ -1 + or - i √3/2. ஒன்று வந்து ஒமேகான்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று ஒமேகா ஸ்கொயர். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், -1 + i √3/2 ஒமேகான்னு எடுத்துக்கோ. அடுத்தது -1 - i √3/2 வச்சுக்கலாம், ஒமேகா ஸ்கொயர். சரி, இப்போ அங்க என்ன கொடுத்துருக்காங்க, எந்த வேல்யூ கேட்குறாங்க பாருங்க, z + 1/z the whole square plus z square plus 1/z square the whole square. Next z cube plus 1/z cube the whole square up to dot up to எது வரைக்கும் 6 டேர்ம் வரைக்கும் போகுது. நான் அந்த எல்லா டேர்மே போடுறேன். z power 4 plus 1/z power 4 whole square. Next z power 5 plus 1/z power 5 the whole square. Next z power 6 plus 1/z power 6 the whole square. எடுத்தாச்சு. இதனுடைய வேல்யூஸ் இப்போ பார்க்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கல, என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் z ஒமேகா தானே, ஸோ ஒமேகா. இப்போ இது 1/z அப்படின்னும் போது இதனுடைய இங்கே பாருங்க, எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்னு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ 1 இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் இருக்கு பாருங்க, அந்த ரெசிப்ரோக்கலும் அதனுடைய காஞ்சுகேட்டும் சேமாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வந்து 1 இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெசிப்ரோக்கல் தட் இஸ் 1/z, காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சுகேட் தட் இஸ் z பார். ஒரு கலப்பெண்ணுடைய மட்டு வந்து 1 இருக்கிற பட்சத்தில் அதனுடைய தலைகீழி 1/z-ம் அதனுடைய இணை z பாரும் எப்பவுமே சமமாக இருக்கும். இது மட்டு 1 இருக்கிற கலப்பெண்ணுக்கு மட்டும்தான் பொருந்தும். மாடுலஸ் 1 இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும்தான் அந்த கண்டிஷன் இதாகும். சரி, இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ இது வந்து இதெல்லாம் வந்து மாடுலஸ் வேல்யூ 1 தான். இதெல்லாம் இதனுடைய மட்டு மதிப்பு எல்லாமே இந்த கலப்பெண் மட்டு மதிப்பு போட்டு பாருங்க 1 வரும். அப்போ இது வந்து ஒமேகானா இது வந்து என்ன 1/z-ன்றது என்ன, ஒமேகா ஸ்கொயர், மேலே ஸ்கொயர் வந்துடும். சரி, அடுத்து இது பாருங்க ஒமேகா ஸ்கொயர், ஏன்னா இது z ஒமேகானா மேலே ஸ்கொயருக்கு ஒமேகா ஸ்கொயர். இது 1/ஒமேகா ஸ்கொயர், அதுக்கு மேலே ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது பாருங்க ஒமேகா
cube 1 by omega cube the whole square. ஓகேவா? அடுத்தது பாருங்க omega power 4 plus 1 by omega power 4 whole square. Next omega power 5 plus 1 by omega power 5 the whole square. Next omega power 6 plus 1 by omega power 6 the whole square. போட்டாச்சு. இப்போ இதில் பாருங்க நமக்கு we have one result what? Omega plus omega square equal to what? Minus 1. Because 1 plus omega square equal to what? 0. 1 plus omega square பூஜ்ஜியம் என்பதால் omega plus omega square மதிப்பு எவ்வளோ? minus 1. அப்போ இது minus 1 ஆயிடும் ஸ்கொயர். இங்கே பாருங்களேன் 1 by omega square. அதான் நான் சொல்லியிருக்கேன்ல இது ரெண்டு மாடுலஸ்ன்றதால அதாவது ரிவர்ஸ் இதை ரிவர்ஸ் பண்ணால் அது வரும், அதை ரிவர்ஸ் பண்ணால் இது வரும். அப்போ இது என்ன ஆகும் பாருங்க, இது ஒமேகா ஸ்கொயர்னா இது 1 by omega ஸ்கொயர்ன்றது என்னது? ஒமேகா. எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? வேணால் செக் பண்ணி பார்த்தலாமா? இங்கே பாருங்க 1 by omega ஸ்கொயர். இது எப்படி ஒமேகா ஆகும்? மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை ஒமேகா. ஸோ ஒமேகா பை ஒமேகா கியூப். ஒமேகா கியூப் எவ்வளோப்பா? 1. நமக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி ஒமேகா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்ல ஒமேகா கியூப் வேல்யூ எவ்வளோ? 1. ஒன்றின் முப்படி மூலத்தில் ஒமேகா கியூபுடைய மதிப்பு 1. அப்போ இது வந்து ஒமேகா ஸ்கொயர்னு வந்துடுது. இது ஒமேகா ஸ்கொயர்னா இது என்னது? ஒமேகா. இது ஒமேகா ஸ்கொயர், இது என்னது? ஒமேகா. அதான் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 தானே? அதே மாதிரி தான் இங்கேயும் -1 ஸ்கொயர். இப்போ இதில் பாருங்களேன் 1, ஏன்னா ஒமேகா கியூப் வந்து 1, அப்போ 1 by 1 அதுவும் 1 தான். அப்போ 1 plus 1 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க ஒமேகா பவர் 4 தானே? ஒமேகா பவர் 4 கேன் பி, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஒமேகா பவர் 4 கேன் பி ரிட்டன் as ஒமேகா. ஒமேகா பவர் 4 வந்து ஒமேகாவா போட்டுக்கலாம். இது ஒமேகாவாகவும் 1 by ஒமேகான்றது ஒமேகா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க ஒமேகா பவர் 5 தானே? ஒமேகா பவர் 5 நான் சொல்லியிருக்கேன் மல்டிபிள் ஆஃப் 3 கட் பண்ணிடுங்க. மிச்சம் என்ன இருக்கு? ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் இது அது ஒமேகா ஸ்கொயர் ஆகுமா? 1 by ஒமேகா ஸ்கொயர்ன்றது ஒமேகா மேலே ஸ்கொயர். அடுத்தது இங்கே பாருங்க மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தால் வேல்யூ எவ்வளோ? 1. அப்போ இதுவும் 1 தான், இதுவும் 1 ஆகிடும். 1 by 1 ஆகிடும் மேலே ஸ்கொயர். இப்போ -1 ஸ்கொயர் பண்ணுறோம் 1, -1 ஸ்கொயர் பண்ணுறோம் 1, 2 ஸ்கொயர் பண்ணுறோம் 4. இது 1 plus ஒமேகா ஸ்கொயர்ன்றது ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? -1. அதை ஸ்கொயர் பண்ணால் 1. இது ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் -1, அதை ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ இது 2 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 4. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்க 6, 8, 12. ஸோ ஆன்சர் வந்து 12. அப்போ உங்கள் ஆப்ஷனில் பாருங்க டி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சராக நமக்கு இருக்கு. முதல்ல நம்ம பார்த்தோம் பாருங்க, அதுவும் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ப்ராப்ளம் தான். அது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது, இதுவும் ப்ராப்ளம் தான். ஸோ இதெல்லாம் ஜேடபிள்யூ மெயினில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஜேடபிள்யூ மெயினில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஸ்டின் ரொம்ப இதாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். நம்ம சப்ஜெக்டை கொஞ்சம் கவனமாக பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் Z1 and Z2 are two non-zero complex numbers such that modulus of Z1 plus Z2 equal to modulus of Z1 plus modulus of Z2, then argument of Z1 minus Z2 what அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது Z1 Z2 என்பன பூஜ்ஜியமற்ற கலப்பெண்கள் எனில் modulus of Z1 plus Z2 equal to modulus of Z1 plus modulus of Z2 எனில் argument of Z1 minus argument of Z2 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பாருங்களேன், நான் சொல்லியிருக்கேன் மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 equal to மாடுலஸ் ஆஃப் Z1 plus மாடுலஸ் ஆஃப் Z2. இப்படி வந்தால் உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் நான் சொல்லியிருக்கேன். அதாவது Z1 and Z2 have same argument. Have same argument. அதாவது மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 equal to மாடுலஸ் ஆஃப் Z1 plus மாடுலஸ் ஆஃப் Z2 அப்படின்னு வந்தா Z1 Z2 ஈக்குவல் வந்திருந்தா ஈக்குவல் இந்த மாதிரி ஃபுல் மாடுலஸ்னு வரும்போது தனித்தனியாக ஈக்குவல் பண்ணனா அப்போ Z1 உடைய வீச்சும் Z2 உடைய வீச்சும் சமமாக இருக்கும் அப்படின்றத நான் ரிசல்ட்டில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கவனமாக இருங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 equals to modulus of Z1 plus modulus of Z2 plus modulus of Z3. அப்படி வந்தாலும் Z1, Z2 and Z3 have same argument.
மூணு கலப்பெண்களும் ஒரே வீச்சை பெற்றிருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அப்போ பாருங்க, இது மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 plus மாடுலஸ் ஆஃப் Z2 அப்படின்னு கொடுத்துட்டதால Z1 Z2 ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 ரெண்டு எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கும். சரி, இந்த பிளஸ் ஆர்குமெண்ட் எப்படி கொண்டு வாங்க, அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 ஈக்குவல் டு வாட், 0. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அது சிம்பிள் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 தான் யூஸ் பண்ணுவாங்க. வீச்சு Z1 இன் வீச்சும் மைனஸ் Z2 இன் வீச்சு சப்ட்ராக்ட் பண்ண கழிச்சனா மதிப்பு என்ன வருது, 0. அப்போ உன்னுடைய ஆன்சர் வந்து, இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து 0. 0ன்றது அந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கு பாருங்க, சி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. therefore இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் வந்து 0, அதாவது சி ஆப்ஷனா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த क्वेश्चन பாருங்க, Z1 Z2 two non zero complex numbers modulus of Z1 plus Z2 equal to modulus of Z1 plus modulus of Z2 அப்படினும்போது argument of Z1 minus argument of Z2 equal to எவ்வளவு வருது, 0. Okay students, இப்போ next நம்ம பார்க்குற questions பாருங்க. Let Z1 and Z2 be two roots of the equation Z square plus AZ plus B equal to 0. Z being a complex number. Further, assume that the origin comma Z1 and Z2 form an equilateral triangle. Then what is the result அப்படின்னு ஒரு 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது Z square plus AZ plus B equal to 0 என்ற இருபடி சமன்பாட்டுடைய இரண்டு மூலங்கள், ஒன்று Z1 இன்னொன்று Z2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆதி, ஆரிஜின்னா ஆதி 0,0 Z1 Z2 இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் பாயிண்டா, நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாயிண்டா பிளாட் பண்ணலாம். அப்போ ஆரிஜின்றது 0 plus I0, Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஜாயின் பண்ணா அந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 4 ஆன்சர்ல எந்த ஆன்சரு அப்படின்னு கேட்குறாங்க. A B C Dன்னு ஒரு 4 ஆன்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து 2 ஐடியாவாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இந்த ஒரே கொஸ்டினில் ஐடியா 2 ஐடியாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். என்ன சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், Z ஸ்கொயர் பிளஸ் AZ plus B equal to 0. This is a quadratic equation. இது ஒரு இருபடி சமன்பாடு. இதனுடைய ஒரு மூலம் வந்து Z1, இன்னொன்று வந்து Z2. ரெண்டு ரூட் கொடுத்துருக்காங்கல்ல, ஒன்று Z1 இன்னொன்று Z2. சரி, sum of the roots. What is the formula for sum of the root? இரண்டு மூலங்களுடைய கூட்டுப்பலன். இதனுடைய மூலங்கள் ஒன்று Z1 இன்னொன்று Z2 சொல்லிட்டாங்க. இரண்டு மூலங்களுடைய கூட்டுப்பலன் Z1 plus Z2 என்ன ஃபார்முலா? அதாவது that is இங்க வந்து நமக்கு தெரியும் quadratic equationல வந்து x square கோஎஃபிஷியன்ட் வந்து a வந்து 1. ஸோ a equals to 1. அப்புறம் b equal to b இருக்கிறதுல என்ன இருக்கு, a இருக்கு. that is ax square plus bx plus c அந்த மாடல். அப்போ a வந்து 1, b வந்து a, c வந்து b. அப்போ sum of the rootக்கு ஃபார்முலா மைனஸ் b by a அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z இருக்குல்ல, கெழு இருக்குல்ல, அதை சைனை மாற்றணும், மைனஸ் a. இந்த கோஎஃபிஷியன்ட் கெழு இருக்குல்ல, அதை டிவைட் பண்ணணும். ஸோ மைனஸ் a by 1, தட் இஸ் மைனஸ் a. அப்போ Z1 plus Z2 வேல்யூ வந்து என்னது, மைனஸ் a. சரி, இது சம் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் கூட்டுப்பலன். சரி, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னது? வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்? Z1 into Z2 c by a. அதாவது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதுதான் c, அதுதான் b by aன்றது இந்த கோஎஃபிஷியன்ட் தானே. ஸோ b by 1, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மூலங்களின் பெருக்கல் பலன் எப்படி வருது பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்மை போட்டு இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணுறோம். ஸோ b by 1, தட் இஸ் b. இந்த ஒரு கான்செப்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்களேன், ஆரிஜின் 0,0 Z1 Z2 ஃபார்ம் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருந்தல, அந்த ரிசல்ட் என்னது, Z1 Z2 Z3 ஆர் vertices of an equilateral triangle. Then what is the result? Z1 square plus Z2 square plus Z3 square minus Z1 Z2 minus Z2 Z3 minus Z3 Z1 equal to what? 0. Z1 Z2 Z3 ன்றது ஒரு சமபக்க முக்கோணத்துடைய முனைகளாக இருந்தா அந்த கட்டுப்பாடு என்னன்னா Z1 ஸ்கொயர் plus Z2 ஸ்கொயர் plus Z3 ஸ்கொயர் minus Z1 into Z2 minus Z2 into Z3 minus Z3 into Z1 equal to what? 0. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று Z1 இன்னொன்று Z2, Z3க்கு பதிலாக ஆரிஜின் சொல்லிட்டாங்க. ஆரிஜின் என்னது, 0 plus I0. 0 plus I0ன்றது என்னது, 0. ஸோ ஆரிஜின். அப்போ இந்த இடத்துல Z3ன்ற வேல்யூ, யூஷுவல் வேல்யூ வந்து என்ன எடுத்து இந்த ப்ராப்ளத்தில் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரிஜின் Z1 Z2 ஃபார்ம் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஆதி Z1 Z2 வந்து
ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல Z3ன்றது என்னது 0. அப்போ பாருங்க Z3க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வருது பாருங்க, Z1 ஸ்கொயர் plus Z2 ஸ்கொயர். Z3க்கு தான் வேல்யூ என்னது 0, ஏன்னா ஆதின்னு கொடுத்துட்டாங்க ஆரிஜின். ஸோ 0 மைனஸ் Z1 Z2 மைனஸ் இது Z3 0 வரதால டோட்டல் வேல்யூ என்ன ஆயிடும் 0. இங்கேயும் Z3 வருது, மல்டிப்ளைல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு, அப்போ அதுவும் என்ன ஆகும் 0 ஈக்குவல் டு 0. இப்போ Z1 ஸ்கொயர் plus Z2 ஸ்கொயர் இருக்குல்ல, இப்போ நான் என்ன பண்றேன், இது A ஸ்கொயர் plus B ஸ்கொயர், இதை நான் என்ன பண்றேன் Z1 plus Z2 the whole square minus 2Z1 Z2 அப்படின்னு மாத்துறேன். ஏன் சார் அப்படி மாத்துறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு வேல்யூ இருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு வேல்யூ இருக்கு, முன்னாடி உள்ள ஒரு கான்செப்ட். ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ இங்கே Z1 ஸ்கொயர் பிளஸ் Z2 ஸ்கொயர் இருக்கு. இண்டிவிஜுவலாக Z1 வேல்யூவோ Z2 வேல்யூவோ தனிப்பட்ட முறையில் நமக்கு தெரியாது. ஆனால் Z1 பிளஸ் Z2 தெரியும், Z1 இன்டூ Z2 தெரியும். அப்போ இந்த ஆன்சர் Z1 ஸ்கொயர் பிளஸ் Z2 ஸ்கொயரை நம்ம Z1 பிளஸ் Z2 Z1 இன்டூ Z2 வர்ற மாதிரி நம்ம ஆன்சரை மாற்றணும். அது எப்படி மாற்றுறது சார், Z1 ஸ்கொயர் பிளஸ் Z2 ஸ்கொயரை Z1 பிளஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2Z1 Z2 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா Z1 ஸ்கொயர் பிளஸ் Z2 ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் 2Z1 Z2 வரும், இங்கே மைனஸ் 2Z1 Z2 ரெண்டு தான் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஆன்சரை இப்படி நான் போட்டுக்கிறேன், ரெண்டுக்கும் ஒரே சேம் வேல்யூ. ஏன்னா இது சம்மு ப்ராடக்டில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இங்கே ஏற்கனவே மைனஸ் ஆல்ரெடி வி ஹேவ் வாட் Z1 Z2 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0. இப்போ பாருங்களேன், Z1 பிளஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இந்த மைனஸ் 2Z1 Z2 மைனஸ் Z1 Z2 டோட்டலாக சேர்த்தா மைனஸ் 3Z1 Z2. அதை அப்படி அங்கே கொண்டு போங்க, 3Z1 Z2 அப்படின்னு வந்துடும். இப்போ Z1 பிளஸ் Z2 என்னப்பா, Z1 பிளஸ் Z2ன்றது மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், 3Z1 Z2 இஸ் வாட் B. அப்போ மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b, therefore a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b. அப்போ உங்களுடைய ஆன்சர் பாருங்க, a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3bன்றது எந்த ஆப்ஷனு, சி ஆப்ஷனா இருக்கு. அப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b, அதாவது z ஸ்கொயர் பிளஸ் az பிளஸ் b ஈக்குவல் டு 0. அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ஒரு ரூட் வந்து Z1, இன்னொன்று வந்து Z2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆரிஜின் Z1 Z2 அந்த மூணுத்தையும் ஒரு ட்ரையாங்கிளா போட்டால் அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மூணு அந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நம்ம 4 ஆப்ஷனில் எது வருது அப்படின்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b அப்படின்ற ஆன்சர் வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாருங்க, the number of complex number z such that modulus of z minus 1 equal to modulus of z plus 1 equal to modulus of z minus I equals. ஆப்ஷன் வந்து A வந்து 1, B வந்து 2, C வந்து இன்ஃபினிட்டி அண்ட் D வந்து 0. என்னுடைய மீனிங் பாருங்களேன், ஒரு 3 ஈக்குவேஷன், அதாவது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் I. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இசட்டுக்கு எத்தனை மதிப்பு இருக்கும் அப்படின்றத இங்கே கேட்குறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி how many values are for z. இப்போ இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எத்தனை z வேல்யூன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற பாருங்களேன். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை 2 பிரேக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 1. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 தட் இஸ் z மைனஸ் ஆஃப் 1, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 1 z மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்னு போட்டுங்க. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ரிசல்ட், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z2. ரெண்டுமே ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த Z1 Z2 ரெண்டு பாயிண்ட்டு, இசட்ன்றது மூவிங் பாயிண்ட்டு, இந்த இசட்டுக்கும் Z1க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் இசட்டுக்கும் Z2க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கிற மாதிரி இந்த இசட் மூவ் ஆகிக்கிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த இசட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு, அது Z1 Z2ன்ற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எப்படி இப்போ பாருங்களேன், இசட்ன்றது மூவிங் பாயிண்ட், இங்கே Z1ன்றது யாரு 1, இந்த மைனஸ் ஃபார்முலாக்கு வரும்.
இந்த ப்ளஸ் ஒன்னை மைனஸ் ஆஃப் மைனஸ்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1. 1ன்றத பாயிண்ட் எப்படி மாற்றிக்கணும்? 1,0. -1 எப்படி மாற்றிக்கணும்? -1,0. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எப்படி வரும்? தட் இஸ் 1 + 3i அப்படின்னா அதை பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணுறது 1,3. ரியல் பார்ட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இமேஜின் பார்ட் வந்து ஒய் கோஆர்டினேட். அப்படி பார்க்கும்போது இந்த 1ன்றது 1 + i0ன்றது தான் 1. ஸோ 1,0. ஸோ -1ன்றது தேர் இஸ் நோ இமேஜினரி பார்ட், கற்பனை பகுதி இங்கே இல்லை. அப்போ -1 + i0 தட் இஸ் -1,0. இப்போ இந்த 1ன்றது 1,0, -1ன்றது -1,0. இந்த இசட்ன்றது எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த அதாவது நம்ம ஆக்சுவலாக ஒர்க்கிங் எல்லாமே டைரெக்டாக போடலாம். அந்த கிராஃபை பார்த்தே நம்ம போடலாம். எப்படி இப்போ ஆக்சுவலாக இசட்டுக்கு லோக்கஸ் ப்ராப்ளம்னா இசட்டுக்கு x + iy போட்டு டெவலப் பண்ணி நீட்டாக கொண்டு போயிட்டு இருப்போம். வித்தவுட் ஒர்க்கிங் we can find out the locus. பாருங்க எப்படி பார்க்கலாம், இங்கே பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இதான் தட் இஸ் x ஆக்சிஸ், y ஆக்சிஸ் இப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து 1ன்றது 1,0, 1,0 இங்கே பாருங்க 1,0. this is 1,0 and this is our -1,0 is what? -1,0. this is -1,0. சரியா? அப்போ z is a moving point. z வந்து ஒரு மூவிங் பாயிண்ட். அது எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் பர்பெண்டிகுலர் பைசெக்டரா இருக்கும். அப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னும் போது இதானே z, இதானே இப்படி தானே மூவ் ஆகிட்டு இருக்கணும். பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன் தானே இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கணும். அப்போ அது யாரு? this is what? y ஆக்சிஸ், y ஆக்சிஸ். அப்போ இந்த z உடைய லோக்கஸ் வந்து y ஆக்சிஸ். அதாவது z என்பது இந்த இரண்டு z உடைய நியமப்பாதை வந்து இந்த இரண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டுக்கு செங்குத்து இருசம வெட்டி தானே. அப்போ அது யாருன்னா y அச்சு. தட் இஸ் y அச்சுன்னும் போது எது? அதனுடைய ஈக்குவேஷன் இது x = 0. அப்போ இதுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து x = 0. அப்போ என்னுடைய z உடைய லோக்கஸ் வந்து x = 0. ஒரு கர்வ் கிடைச்சு போச்சு. அதாவது 1 2 3 மூணுமே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டேன். இது எடுத்து அதுலேருந்து நமக்கு என்ன வருதுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி z உடைய வேல்யூ தட் இஸ் லோக்கஸ் எப்படி இருக்குன்னா x = 0, அதாவது y ஆக்சிஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். முன்னாடி ப்ரீவியஸ் ரிசல்ட் நான் சொல்லியிருக்கேன், அதை வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது பாருங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கோ. தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z + 1 = மாடுலஸ் ஆஃப் z - i. மாடுலஸ் ஆஃப் z + 1 = மாடுலஸ் ஆஃப் z - i. இதே அதே மாதிரி ரீரைட் பண்ணுங்க. இதே மாதிரி கொண்டு வாங்க. இங்க பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z + 1 என்ன பண்ணும்? மைனஸ் ஆஃப் -1, மைனஸ் ஆஃப் -1. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z - i. போட்டாச்சா? இப்போ சொல்லுங்க, இது என்ன பாயிண்ட் வருது? அங்க வந்து இந்த போனதுல என்ன வருது? 1,0 -1,0. அதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம பார்த்தோம். இப்போ இது பாருங்க -1,0 தானே. தட் இஸ் -1,0 இங்க இருக்கு பாயிண்ட். ஐன்றது எப்படின்னா இங்க பாருங்க, இங்க வரும். தட் இஸ் ஐன்றது i can be written as 0 + i. தட் இஸ் ரியல் பார்ட் வந்து 0, இமேஜின் பார்ட் எவ்வளோ? 1. அப்போ ஐன்றது சாரி ரியல் பார்ட் வந்து 0, இமேஜின் பார்ட் 1. ஸோ 0,1. அப்போ ஐன்றது எங்கே இருக்குன்னா இங்கே 0,1. ஐன்றது 0,1. சரி, இதுக்கு பெர்பெண்டிகுலர் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் தானே போனதுல வந்து இந்த ரெண்டு பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா இங்கே பாருங்க, இதான லைனு. இதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா எப்படி போயிட்டு இருக்கும்? இப்படி போயிட்டு இருக்கும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா இப்படி போயிட்டு இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்டை ஜாயின் பண்ற லைன் போது தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இதனுடைய ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்ன வரும்? y = -x. இது வந்து y = +x. இது y = -x. ஏன் சார்னா இந்த லைன் மேல இருக்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் y x கோஆர்டினேட் y கோஆர்டினேட்டும் வேல்யூ வந்து சேமா இருக்கும், ஆனா சைன் வந்து டிஃபர் ஆகும். அதான் y = -x. இந்த லைன் மேல நீங்க எந்த பாயிண்டை சூஸ் பண்ணி பாருங்க, அந்த பாயிண்டோட x கோஆர்டினேட்டும் y கோஆர்டினேட்டும் மேக்னிடியூட்ல வந்து அளவுல சமமா இருக்கும், ஆனா சைன்ல டிஃபரா இருக்கும். அதான் y = -x. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எடுத்தோம். அப்போ z உடைய லோக்கஸ் வந்து z உடைய நியம பாதை வந்து x = 0ன்னு வந்துருச்சு. அடுத்து நான் இது எடுத்தேன். இது எடுக்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா தட் இஸ் லோக்கஸ் வந்து என்னது? y = -x. பாருங்க, நல்லா பாத்துங்க. இது யூஷுவல் ப்ராசஸ் நம்ம பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? புட் z = x + iy. அந்த x + iy நீ போட்டுட்டு இங்கே x + iy போட்டுட்டு அப்புறம் ரியல் பார்ட் இமேஜின் பார்ட் தனியாக கலெக்ட் பண்ணிட்டு மாடுலஸ் ஆஃப் a + ib ரூட் ஆஃப் a² + b² அப்படின்னு கொஞ்சம் லாங் ப்ராசஸ் பண்ணி தான் இந்த x = 0 வரும். அதே மாதிரி இங்கேயும் லாங் ப்ராசஸ் பண்ணி தான் y = -x ன்னு வரும். பட் நம்ம வித்தவுட் ஒர்க்கிங்
டைரக்டா ஆன்சர் கொண்டு வந்துட்டோம் பாருங்க y -x. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எடுத்தேன் அடுத்தது இது எடுத்த ரெண்டும் அடுத்தது ஃபர்ஸ்ட் 1 and 2 எடுத்தோம்ப்பா அடுத்தது 2 and 3 எடுத்தோம் இப்போ 1 and 3 எடுக்க போறோம் என்னது எடுத்துக்கோ that is modulus of z minus 1 equal to modulus of z minus I. இங்க அதே மாதிரி மாத்துங்க modulus of z minus that is 1 இது வந்து that is modulus of z minus I. இப்போ என்ன ஆகும் பாருங்க 1ன்றது என்னது 1,0 1ன்றது 1,0 1,0 எங்க இருக்கு this is our 1,0 1,0 பார் ஃபர்ஸ்ட் லோகஸ் உடைய ஆன்சர் வந்து இது ஃபர்ஸ்ட் லோகஸ் ஆன்சர் ஃபர்ஸ்ட் முதல் ரெண்டு ஃபர்ஸ்ட் 1 and 2 எடுத்து அந்த லோகஸ் உடைய ஆன்சர் தான் இது அந்த கர்வ் வந்து இது நான் நம்பர் 1 ன்னு போட்டுருக்கேன் பார் y ஆக்சிஸ் அடுத்து நெக்ஸ்ட் 2 and 3 எடுத்தேன் 2 and 3 எடுத்தேன் அதை வச்சு டெவலப் பண்ணும்போது y -x அதாவது இதான் லோகஸ் செகண்ட் லோகஸ் அது வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் மாடுலஸ் ஆஃப் z minus z1 தானே z1 எவ்வளோ 1ன்றது 1,0 ஸோ 1,0 அடுத்தது இது என்னது i தானே iன்றது 0,1 அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு பாருங்க இதானே இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் யாரு இதானே பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இது பாருங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் போடுறோம் பாருங்க இது this is what 3 locus 3 இது இதனுடைய ஈக்குவேஷன் இது y +x y +x ரொம்ப கவனமா பாத்துங்க x ஆக்சிஸ்னா y 0 y ஆக்சிஸ்னா x 0 இந்த டைரக்ஷன்ல போனா y +x இது வந்து y -x அப்ப தேர்ட் லோகஸ் என்னது y +x சோ இப்போ பாருங்களேன் ஃபர்ஸ்ட் 1 and 2 எடுத்தோம் வர்க்கிங் இல்லாமே டைரக்டா அதனுடைய லோகஸ் x 0 ன்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது 2 and 3 எடுத்தோம் அதை அப்படியே டெவலப் பண்ணா வர்க்கிங் இல்லாமே நம்ம போட்டுட்டோம் அதாவது பெருசா டீடைலா போடாம ஷார்ட்கட்லயே நம்ம போட்டுட்டோம் y -x ன்னு வந்துருது y -x அடுத்து நெக்ஸ்ட் எடுத்துர்க்கேன் பாருங்க நான் என்ன எடுத்துட்டேன் 1 and 3 எடுத்தேன் அதை டெவலப் பண்ணா y +x ன்னு வருது இப்போ பாருங்களேன் மொத்தம் மூணு கர்வ் வருது பாருங்க 1 and 2 எடுக்கும்போது லோகஸ் இது 2 and 3 எடுத்தா லோகஸ் இது நியம பாதை and 1 and 3 எடுத்தா லோகஸ் இது வருது பாருங்க இப்போ இது எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் x 0ன்றது y ஆக்சிஸ் சரியா y -x also it is a straight line passes through origin this is also a straight line passes through origin because y axis ன்றது straight line passes through origin y என்பது ஆதி வழியாக செல்லும் கோடு y x ன்றது ஒரு கோடு y -x ன்றது கோடு தான் அதுவும் ஆதி வழியா தான் செல்லும் y -x is also a straight line passes through origin y +x is also a straight line passes through origin ஸோ எல்லாமே ஆரிஜின்ல பாஸ் ஆகுது பாருங்க அப்போ இந்த மூணு ஈக்குவேஷனுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ற வேல்யூ வாட் 0,0 ஏன்னா 0,0 தானே மூணு லைனுமே பாஸ் ஆகுது அப்போ தட் இஸ் z the solution is what z 0 plus I0 that is 0 ஏன்னா இந்த பாயிண்ட் 0,0 அது காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாத்தினா 0 plus I0 that is 0,0 that is 0 அப்போ z 0 is the only solution satisfying these three equation இந்த மூன்று சமன்பாடையும் நிறைவு செய்யக்கூடிய z உடைய ஒரே மதிப்பு z 0 therefore answer z 0ன்றதை குழப்பி இருக்காங்க பாருங்க அங்க என்ன கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் A வந்து 1 ஆப்ஷன் B வந்து 2 ஆப்ஷன் C வந்து இன்ஃபினிட்டி ஆப்ஷன் D வந்து 0 ன்னு கொடுத்திருக்காங்க நீ 0 ன்னு போட்டனா தப்பாயிடும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த கண்டிஷனை சூப்பர் क्वेश्चन இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற z உடைய நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ன்னு கேட்டிருக்காங்க z உடைய நம்பர் ஆஃப் வேல்யூ ஒண்ணே ஒன்னு தான் தட் இஸ் z 0 அப்ப z 0ன்ற ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு அப்ப ஆப்ஷன் நீ வந்து A வ தான் 1 ன்னு எடுக்கணும் தெரியாதனமா d 0 ன்னு போட்டனா இந்த மாதிரி கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை பண்ற சொல்யூஷனே இல்லன்ற தப்பான மீனிங் வந்துரும் ரொம்ப கவனமா இருங்க அப்ப z 0ன்ற சொல்யூஷன் மட்டும் தான் அப்ப z சாட்டிஸ்ஃபை பண்ற வேல்யூ என்ன 1 அப்ப z 1ன்ற A ஆப்ஷனை தான் கொடுக்கணும் மறுபடியும் சொல்றேன் அந்த क्वेश्चனை ரீட் பண்றேன் modulus of z minus 1 equals to modulus of z plus 1 equal to modulus of z minus I இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யற z உடைய மதிப்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது மதிப்பு எவ்வளவுனா z 0ன்ற ஒரே ஒரு மதிப்பு வர்றதால அப்ப மதிப்புகளின் எண்ணிக்கை 1ன்ற ஆன்சர் தான் நீங்க சூஸ் பண்ணனும் அவங்க கேட்டிருக்கிறது z உடைய வேல்யூன்னு கேட்கல z உடைய இந்த சாட்டிஸ்ஃபை பண்ற நம்பர் ஆஃப் z வேல்யூ அப்படினு கேக்குறாங்க அப்போ ஒரு வேல்யூ அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து A ஆன்சர் தான் கரெக்ட்டான ஆன்சர்
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த JEE கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கூட கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஐடியாவை நீங்கள் மேம்படுத்திக்கலாம் அப்படின்றத நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.